ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 5:3 ஆகும். ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதம் என்னன்னு கேட்டுறாங்க. சரிங்களா? இது 2025 குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின். சரிங்களா? எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். மாணவர்கள் மற்றும் மாணவிகள் தனித்தனியாக எழுதியிருக்கேன். மாணவர்கள் 5, அதாவது ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. இங்கே 5:3ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரேஷியோனாலே ஏதோ ஒரு நம்பரை பெருக்கிறான்னு தான் அர்த்தம் இல்லையா? அங்கே 5x, இங்கே 3x. சரிங்களா? இப்போ மொத்தமாக எத்தனை பங்குன்னு பார்த்தீங்கன்னா 8x. சரிங்களா? அப்புறம் 16% மாணவர்கள், இங்கே 8% மாணவிகள் என்ன பண்ணாங்க? ஃபெயில் ஆகிட்டாங்க, தேர்ச்சி பெறவில்லைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றிருப்பாங்க? 100ல் 16 போயிட்டுனா 84% பேர் தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. அதாவது மாணவர்கள். மாணவிகள் பார்த்திங்கன்னா 92% பேர் தேர்ச்சி பெற்றிருப்பாங்க, பாஸ் ஆகிருப்பாங்க. சரிங்களா? இப்போ இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்கள், இங்கே 84 இன்ட்டு எத்தனை மாணவர்கள்? 5x. சரிங்களா? டிவைடட் பை இந்த பர்சன்டேஜுக்குள்ள 100 கூட்டல், அதாவது மாணவ மாணவிகள்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 92 இன்ட்டு எத்தனை மாணவிகள்? 3x டிவைடட் பை 100ங்களா? பை எத்தனை மொத்த பங்கு? 2 பேர் சேர்த்து 8x இன்ட்டு 100 பர்சன்டேஜுக்குள்ளே 100. இப்போ என்ன பண்ணலான்னா இங்கே பாருங்கள், இது 2 பெருக்கிங்க. 84 இன்ட்டு 5 420xன்னு வந்துடும். கூட்டல் அது 420x பை 100 கூட்டல் இங்கே இதை பேருக்கு என்ன வரும்னா 276x டிவைடட் பை 100 டிவைடட் பை 8x இன்ட்டு 100. சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது 2 டிவைடில் இருக்குது. இருந்தாலும் பகுதிகள் ஒரே மாதிரியாக இருக்கிறதுனால மேலே உள்ளதை கூட்டிக்கலாமா? அப்போ கூட்டினா என்ன வந்துடும்? மேலே ஒரே ஒரு 100 காமனாக போட்டுட்டு கூட்டோன்னா 696xன்னு வந்துடுமா? பை ஒரு 8x இருக்குது இன்ட்டு 100. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த 100 என்ன ஆகிடும்? கீழே வந்துடும். 696x பை 8x இன்ட்டு 100 இன்ட்டு 100ன்னு வந்துடுமா? அந்த 100க்கும் இந்த 100 அடிச்சிருங்க, இந்த எக்ஸுக்கும் இந்த எக்ஸுக்கும் அடிச்சிருங்க. மீதி என்னென்ன இருக்குது? 696 பை 8 இதை அடித்தோன்னா 8 8 64, மீதி ஒரு 5 56, 7 8 56. அப்போ எத்தனை பர்சன்டேஜ்? 87%. சரிங்களா? இப்போ மாணவ மாணவிகளின் தேர்ச்சி சதவீதம்னு பார்த்தோன்னா எத்தனை? 87%. எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான சரியான ஆன்சர். சரிங்களா? தேங்க்யூ.